அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, தனியார் பள்ளியில் வேலை செய்து கொண்டே பிஜிடிஆர்பி கிளியர் பண்ணி அரசு வேலை வாங்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவில் சில சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ப்ரைவேட் ஜாபில், அதாவது தனியார் பள்ளியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம், ஜாபுக்கு போயிட்டு எங்களால் டிஆர்பி கிளியர் பண்ண முடியுமா, கவர்மெண்ட் டீச்சர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். ப்ரைவேட்டாக வேலைக்கு போயிட்டு பிஜிடிஆர்பி கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வாங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது பல பேர் கவர்மெண்ட் ஜாப் வாங்கியிருக்காங்க. அதில் நானும் ஒருத்தர் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். வேலைக்கு போயிட்டே நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாபுக்கு போகிறது தான் உங்களோட கோல். இந்த கோலை உங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் செட் பண்ண கோலை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும். ஸோ அப்படி நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். இப்போ நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது, ப்ரைவேட் ஸ்கூலில் எந்த மாதிரியான ஒர்க் டென்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது தான். ஸோ என்ன தான் ஒர்க் டென்ஷன் இருந்தாலும் நம்மளோட இலக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிஜிடிஆர்பி கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும் அப்படிங்கிறது இலக்காக இருக்கும்போது, அந்த ஒர்க் டென்ஷன் எல்லாத்தையும் நாம் படிக்கிறது மேலே காமிக்கக்கூடாது. ஸோ அது வேறு, இது வேறு. அப்போது நீங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்கூல் ஒர்க் எல்லாத்த மோஸ்ட்லி வீட்டில் செய்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். இப்படி அவாய்ட் பண்ணும்போதே உங்களுக்கு எக்கச்சக்கமாக எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ரா டைமில் நீங்கள் ஃபுல்லாக படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போது நாம் ஸ்கூலில் என்னென்ன பண்ணணும், வீட்டில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை சரியான முறையில் கையாண்டால் கண்டிப்பாக நமக்கு வெற்றி உறுதியாக கிடைக்கும். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 3 டிப்ஸ் இருக்குது. அந்த 3 டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாபுக்கு போனாலும் சரி, பிஜிடிஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ணி அது மூலமாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸ்கூல் வேலையை வீட்டில் செய்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்கூல் வேலையை ஸ்கூல்லையே முடிச்சிடுங்க. அதாவது பேப்பர் கரெக்ஷன் இருக்குது, மற்ற ஒர்க்கெல்லாம் இருக்குது, அதை வீட்டில் எடுத்துகிட்டு போய் செய்யலாம் அப்படின்னு எண்ணிக்காதீங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வேலை இருந்தானா முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல்லையே முடிச்சிருங்க. உங்களுக்கு ஃப்ரீ பீரியட் எப்போவாது கிடைக்கும்போது அந்த ஃப்ரீ பீரியடில் மேக்ஸிமம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அந்த கஷ்டமாக இருந்தாலும் அந்த வேலையை ஸ்கூல்லையே முடிச்சிருங்க. வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராதீங்க. அப்போவும் உங்களால் ஸ்கூலில் எல்லா வேலையும் முடிக்க முடியல அப்படின்னு பார்க்கும்போது, வீட்டில் டெய்லி ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் ஸ்கூல் வேலையை பார்க்குறதுக்கு ஒதுக்குங்க. மொத்தமாக எல்லா டைமையும் அதுக்காக ஒதுக்கிடாதீங்க. நீங்கள் வேலைக்கு போயிட்டு பிஜிடிஆர்பி கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 3 மணிலேருந்து 5 மணி நேரம் நீங்கள் அதுக்காக ஒதுக்கணும். ஸோ அப்படி ஒதுக்குனா மட்டும்தான் உங்களால் எல்லா யூனிட்ஸையும் படிக்க முடியும். ஸோ படித்தா மட்டும் பத்தாது, அதை ரிவைஸ் பண்ண முடியும். அந்த ரிவைஸ் பண்ணுறது எவ்வளோ உங்களால் ஃபாஸ்ட்டாக, அதுவும் எக்கச்சக்க டைம் ரிவைஸ் பண்ண முடியுமோ அதுதான் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தர்றதுக்கு ஒரு வழியாக இருக்கும். நீங்கள் வேலைக்கு போயிட்டே பிஜிடிஆர்பி கிளியர் பண்ணி கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சரியான காரணத்தை முன்வைங்க. அந்த காரணம் எப்போவுமே நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்படி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்குள்ளாரி என்ன தோணும் அப்படின்னு பார்க்கும்போது, எப்படியாவது நான் நல்லா படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும், எனக்கு இந்த பிஜிடிஆர்பி மூலமாக எனக்கு அரசு வேலை கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்கும். ஸோ அப்படி தோணிகிட்டே இருக்கும்போது உங்களால் அதிகமாக படிக்க முடியும்.
அப்படி எனக்கு எது உள்ளுணர்வாக இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது, நான் பாஸ் பண்ணது வந்து பிஜிடிஆர்பி 22ல் தான் வந்து பாஸ் பண்ணேன். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஒரு 2 to 3 வருஷம் வந்து கொரோனா பீரியடில் லாக்டவுன் பீரியடில் இருந்தோம். ஸோ அந்த லாக்டவுன் பீரியடில் நான் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாதி சம்பளம் அல்லது முக்கால் சேல்ரி தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். ஸோ அதே டைமில் நம்ம கவர்மெண்ட் டீச்சரை பார்க்கும்போது அவங்க வந்து ஃபுல் சேல்ரி வாங்கிட்டு இருந்தாங்க. லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இருக்காங்களே, நமக்கு மட்டும் எதுக்கு இந்த 25% 50% அப்படின்னு எண்ணினேன். ஸோ இந்த டைம் எப்படியாவது நம்ம பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணிடணும், வரப்போகிற பிஜிடிஆர்பி எனக்கானதாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் மைண்டில் செட் பண்ணிட்டேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு 6 மாதமாக ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அதோட பலன் தான் வந்து நான் இப்போ கவர்மெண்ட் டீச்சராக இருக்கேன். இதிலிருந்தே உங்களுக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும், என்னோடய உள்ளுணர்வு என்ன அப்படிங்கிறது. நாம் ஃப்யூச்சரில் ஒரு ஃபினான்சியல் சப்போர்ட்டாக இருக்கணும். ஒரு ஜாபோட பர்மனெண்ட் ஜாப் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அப்போது ஒரு பர்மனெண்ட் ஜாப் வேணும், ஃபினான்சியல் சப்போர்ட்டும் இருக்கணும். ஸோ அப்போ கண்டிப்பாக வரப்போகிற பிஜிடிஆர்பியில் நான் கண்டிப்பாக பாஸ் பண்ணணும், எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் என்னோடய உள்ளுணர்வாக செட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி படித்தேன். அதுக்கான பலனும் கிடைச்சது. அப்போது என்னால் கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடிஞ்சதுன்னா உங்களாலேயும் முடியும். ஸோ அதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது, சரியான அந்த கோலை செட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும். இதுதான் ஃபர்ஸ்ட் டிப். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, படித்ததையே படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த தப்பை மட்டும் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. இதுக்கு முன்னாடி வந்த பிஜிடிஆர்பியில் எது எது நீங்கள் படிச்சிருக்கீங்களோ, எது எது உங்களுக்கு கிளியராக இருக்கும், அதை வந்து தயவு செஞ்சு நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் படிக்காதீங்க. அப்போது எதை படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, இது வரைக்கும் உங்கள் சிலபஸில் இருக்கிறத எதை எதை கவர் பண்ணலையோ, எதை எதை வந்து நல்லா படிக்கலையோ, எது எது உங்களுக்கு அதிகமாக டவுட் இருக்கோ அதை வந்து ஃபர்ஸ்ட்டு படிங்க. அதுவும் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் தரோவாக படித்து முடிச்சிருங்க. படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, படித்த அளவுக்கு நீங்கள் வந்து அதுக்கான ரிவிஷனையும் செஞ்சுருக்கணும். நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆல்ரெடி படித்தது எல்லாத்தையும் நீங்கள் படிக்கலாம். இப்படி படிக்கும்போது நீங்கள் உங்கள் சப்ஜெக்டில் இருக்கிற எல்லா யூனிட்ஸையும் தரோவாக படிச்சிருப்பீங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா யூனிட்ஸையும் வரிசையாக ரிவிஷன் பண்ணிகிட்டே வரலாம். ரிவிஷன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமான அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு திரும்ப திரும்ப மைண்டில் வந்துகிட்டே இருக்கும். அது உங்களோட பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமில் பாஸ் பண்ணி உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்கள் படித்தா மட்டும் பத்தாது, ரிவிஷன் பண்ணால் மட்டும் பத்தாது. அதுக்கப்புறமா நீங்கள் எக்கச்சக்கமாக டெஸ்ட் எழுதி பார்க்கணும். ஸோ அப்போ டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் படித்தது எல்லாத்தையும் வந்து ஷெட்யூல் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வைக்கிற டெஸ்ட்டு, அது கூட அடிஷ்னலாக நீங்களும் ஒரு சில டெஸ்ட் எல்லாத்தையும் எழுதி பாருங்கள். இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் சப்ஜெக்டில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தரோவாயிரும். ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. மூணாவது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சில தேவையில்லாத ஆசைகளை நீங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண பழகிக்கணும். அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். அதில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக படிக்கலாம், ரிவைஸ் பண்ணலாம், டெஸ்ட் எழுதலாம். இதை வந்து நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்க. அதாவது உங்களுக்கு தேவையில்லாத ஆசைகள் எல்லாத்தையும் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது 100% உங்களாலேயும் ஒரு அரசு ஆசிரியர் ஆக முடியும். நான் சொன்ன இந்த 3 பாயிண்ட்டையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, நீங்கள் ப்ரைவேட் ஜாபில் இருந்தாலும் சரி, உங்களால் பிஜிடிஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வாங்க முடியும். சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க.
சைக்காலஜிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ அப்படி சைக்காலஜிக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா தான் இந்த சப்ஜெக்ட் ப்ளஸ் சைக்காலஜி இது ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஜாபை வந்து வாங்கி தரும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சைக்காலஜியில் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொஸ்டின் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டில் வந்து சைக்காலஜிக்குன்னு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் ஒவ்வொன்றா பாருங்கள். ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க. ஸோ வரப்போகிற பிஜிடிஆர்பி எக்ஸாம் உங்களுக்கானது அப்படிங்கிறத மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.